வாழ வைக்கும் வள்ளல் பெருமானின் வண்ண மலங்க சொன்னாரே பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறது என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக அந்த ஆன்மாவானது பல பிறவிகளை எடுக்குமே தவிர இனிமேல் ஆன்மா என்பது உருவாகாது. இனிமே ஆன்மா என்பது தோன்றவே தோன்றாது. அந்த சீதோஷ நிலையில தான் உறக்கம் வரும். கொஞ்ச நேரம் கரண்ட் கட் ஆகினா கூட நமக்கு தூக்கம் வராது. இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். சம்பாதிச்சு நாசமா போயிட்டேன். பின்னை நின்றுவதால் என்ன பண்ண போற? திரும்பி போயிடுவேன். போன அப்புறம் மீண்டும் பிறவி. என்னே பிறவி பெறுவது என்ன? எதற்காக நீ அந்த பிறவி எடுக்கிறாய்? பிறவியை என்னன்றது பின்னாடி போடுறோம். அப்ப நான் என்ன பண்றேன்னு முன்னை இப்ப கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கண்ண முடியும். அது பார்க்கணும் தானே அது ஆரத்தி காமிக்கிறாங்க. பார்க்க கூட மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் செஞ்சுனே இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே தான் நாம சொல்லுகின்றார் பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. இறைவனுடன் சேர்ந்து எதற்காக? நான் எல்லோருடைய உடம்பிலும் புகுந்து கொள்வேன், உங்களை திருத்துவதற்காக. நான் ஒரே சாமி. எல்லாம் அது என்ன விட்டா போதும். அவர் எங்க போனாருப்பா? சிதம்பரம் கோயில் உள்ள போயிட்டாரு. அங்க போய் என்ன பண்றாரு? அங்க இருப்பதும் அடிச்சுக்கிறான். இருக்கிற பிள்ளை 3000 சொல்லி அங்க உள்ள போறதுக்கு இடம் இல்லாம இவர் மாணிக்கவாசகருக்கு என்ன பண்ண போறாரு? எது? இந்த கருத்த மனமுள்ள மனிதனன் உள்ளே புகுந்து அவனை திருத்த வேண்டும் என்பதை அவசியமா சொல்ல. திருத்தவே என்று சொன்னவர் புகுந்து கொள்வேன். நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க செல்போனு. இது கோயில் குருக்களை கண்டுபிடிச்சாரு. எவ்வளவு வருஷமா சாமி கும்பிடுறாரு. கோயில் குரு திருக்குறள் இருந்து அதே ஓலைக்கு உள்ள இருந்தாங்க. ஆக 2000 வருஷமா அந்த ஓலை சுவடி கூட மாறல, எழுத்தாளி கூட மாறல. என்ன அதை தூண்டுகிறது? அறிவை தூண்டுகிறது. இனி வருவது ஞான சித்தர் காலம் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னால் இருந்தவங்களாம் கர்மம் கும்பிடு, சரணாகதி அடை, முட்டி தலையால லிங்கத்துல இடிச்சிருந்தவங்க, அப்புறமா ஆத்துல விழுந்தவங்க, தேசத்துல விழுந்தவங்க, இப்படி எல்லாம்